கம்பீர் கிரிக்கெட்டுக்காக வாழ்கிறார். ஆனால் அவரால் தோனி அளவுக்கு வர முடியாது. பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் ஓபன் டாக். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட விஷயம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரிந்தவைதான். கம்பீரின் அதிரடி ஆட்டமும் போட்டி திறனும் இந்திய அணியின் வெற்றிக்கு துணை நிற்பவை. கம்பீரின் தலைமையில் இந்தியா 2007 T20 உலகக்கோப்பையையும் 2011 ஒருநாள் உலகக்கோப்பையையும் வென்றது. குறிப்பாக 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அவரது 97 ரன்கள் சாதனையை அண்மையில் கூட நினைவு கூறாதவர்கள் இல்லை. IPL வரலாற்றிலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 2 முறை கோப்பையை வெல்லச் செய்தவர் கம்பீர். ஆனால் கம்பீரின் பயிற்சியாளர் நியமனம் இதற்கு மேலான ஒரு பொறுப்பு. ராகுல் டிராவிட்டுக்கு பின் இந்த பொறுப்பை ஏற்ற கம்பீர் அணியின் எதிர்காலத்தை வழிநடத்த வேண்டும். அவரது மனப்பக்குவமும் போட்டி திறனும் அணிக்கு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கம்பீர் என்ற பெயர்தான் சர்ச்சைகளை தவிர்க்க முடியாத ஒன்று. கிரிக்கெட் களத்தில் 2013 மற்றும் 2023 IPL சீசன்களில் விராட் கோலியுடன் அவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்கள் கிரிக்கெட் ரசிகர்களின் நினைவில் இருக்கும். ஆனால் களத்திற்கு வெளியே கம்பீர் ஒற்றுமைக்காக நிற்பவர். அவரின் கடும் போட்டியாளர் தன்மையே களத்தில் அவர் வாக்குவாதம் செய்ய வைத்தது என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் பிரபல பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் சமீபத்திய பேட்டியில் கூறியது போல, கம்பீர் களத்தில் ஒரே நபரிடம் சண்டையிடுவார். அவர் எதிரணி வீரர்தான். களத்திற்கு வெளியே கம்பீர் ஒரு நண்பர் மாதிரிதான். கம்ரான் மேலும் கூறியதாவது, தோனி போல கம்பீரும் கிரிக்கெட்டுக்காகவே வாழ்ந்தவர். இருவரும் தங்கள் வழியில் வெற்றியை நோக்கி பயணித்தனர். கம்பீரின் பயிற்சியில் இந்திய அணி வளர்ச்சியடையுமா? அணியை மேம்படுத்த அவரின் தகுதிகள் எப்படிப்பட்டது? இந்த கேள்விகளுக்கு எதிர்காலமே பதில் தரும். கம்பீரின் பயிற்சியாளராக இருக்கும் முதல் டெஸ்ட் தொடரில் இந்தியா வங்கதேச அணியை 2-0 என்ற கணக்கில் வெற்றி கொண்டது. இது அவர் பயிற்சியில் ஏற்படும் பலவீனங்களை முதற்கட்டமாக சந்தித்து விட்டார் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. கௌதம் கம்பீர் ஒரு மாறாத வீரர். இப்போது புதிய பயிற்சியாளர். அவரது பயிற்சியில் இந்திய கிரிக்கெட் அணி இன்னும் பல வெற்றிகளை பெறுமா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.